الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد صدق الله العظيم. وعن عائشة رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يجتهد في آخر العشرة ما لا يجتهد في غيره أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து எங்களுடைய சங்கையான தலைவர் சையதுல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை சம்பூர்ணமாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய உண்மையான சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி என் பின்பு அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய சங்கையான ஒரு கடமை ஜும்ஆவுடைய ஃபர்தான கடமை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையிலும் அல்லாஹ்வுடைய பயத்தை தக்வாவை எடுத்து வாழும்படி நான் வசியை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த சங்கையான மாதத்துடைய ரமதானுல் முபாரக் கடைசி 10 எங்களை அல்லாஹ் இதுல சேர்த்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் இந்த 10ஐயும் நல்லபடியா கழிக்கிறதுக்கு நல்ல உதவி செய்வானாக. அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த கடைசி 10 இரவுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பல வித்தியாசமான அமல்கள் அவர்கள் எங்களுக்கு இந்த உம்மத்தை காட்டி தந்திரும் இருக்கிறார்கள். அதே போல தன்னுடைய உம்மத்தை அதுக்கு செய்யும்படி, அந்த அமல்களை செய்யும்படி வற்புறுத்தியும் இருக்கிறார்கள். இந்த கடைசி 10 ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சங்கையான மனைவி தன்னுடைய மனைவிமார்கள் அதிகமாக இல்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுமந்தவர்கள், அவர்களுடைய வார்த்தை கூறுகிறார்கள், இஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 அவர்கள் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தியாகம் செய்து கொள்வார்கள். மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய முன்னுக்கு போன நாட்களை விடவும் 10-20 நாட்களை விடவும் கடைசி 10 தன்னை அதிகமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பார்கள். இது ஒரு ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய பெரியவர்கள், இந்த ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நாங்க பார்க்கும் பொழுது 2 10 போய்விட்டது. 3வது 10 ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது முன்னுக்கு கொடுக்காத அர்ப்பணிப்பை இந்த கடைசி 10 செய்திருக்கிறார். அதுல ஒன்று பார்க்கும் பொழுது ஹதீஸுடைய வெளிச்சத்தில் கடைசி 10 ஒற்றப்படைய
மிக முக்கியத்துவத்தோட அடைந்தார்கள். காரணம், அதில் ஒரு சங்கையான கதிர், மிக பொறுமதியான அந்த ராவு இருக்கிறது. 27வது ராவு அல்லது 25 அல்லது 23, 21, அதுல ஏதாவது ஒரு இரவுல 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, 1000 மாதங்களை செய்யக்கூடிய அமல் ஒரு பக்கத்தில், அந்த இரவுல மாத்திரம் செய்யக்கூடிய அமல்கள் ஒரு பக்கமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, 27 குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்ச முக்கியத்துவத்தோட செய்திருக்கிறார்கள். ஹதீஸுடைய கிதாபுகள்ல இருக்குது. கடைசி 10 ஒரு தடவை 21வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட சேர்ந்து இருந்தார்கள் அமல்கள்ல. 23 இருந்தார்கள். அது பின்னால 25 என்ற ஒற்றப்படை, இரட்டை விட ஒற்றப்படைக்கு அந்த வருஷம் மிச்ச முக்கியத்துவம் கொடுத்தான். 25 பாதி ராவு எங்களோடு இருந்தார்கள். 27வது பலம்மா பகியத் சலாசா, 3 நாள் 3 இரவுகள் மிச்சம் இருக்கும் பொழுது, அப்படின்னா 27, 3 நாள் சங்கையான மாதத்துடைய 3 நாள் மிச்சம் இருக்கும் பொழுது, அப்படி என்ற 27வது இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு சேர்ந்திருந்தார்கள். எதுவரையில்? ஹத்தா ஃபுரூஇல் ஃபஜ்ர், சஹருடைய நேரம் சஹருடைய நேரம் முடியும் அளவுக்கு எங்களோடு இருந்தார்கள். இதுல 27க்கு இந்த ஹதீஸ், இந்த ரிவாயத், பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இதுக்கு மிச்ச முக்கியத்துவம் கொடுப்பட்டு 27க்கு. சில வேளை இருக்கலாம் அந்த சங்கையான ராவு எங்களோட இருந்தாங்க, மக்களா சேர்ந்து இருந்தாங்க. ஹத்தா ஃபீ ஃபுரூஇல் ஃபஜ்ர், சஹர் முடிகிற அளவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அமைப்புல 27 செல்ல போனால், குறிப்பா எங்கட நாட்டுல மிச்ச முக்கியத்துவத்தோட அத 27 அத மக்கள் ஒன்று சேர்த்து அமலுக்காக வேண்டி உற்சாகப்படுத்தி முழு மக்களும் பள்ளியில அந்த ராவ் இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம் 27வது ராவுக்கு. அதனால சகோதரர்களே, ஒற்றப்படையில இப்படி கடைசி 10 இப்படி ஒற்றப்படை நாட்கள் இருக்கிறது. அதே போல சங்கையான இந்த ராவ், மகத்துவமான ராவ் இருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒற்றப்பட நாட்கள்ல பிரச்சனைகள் படுறதையும் விரும்பல. பிரச்சனைகள், வாய்த்தக்கங்கள், பேசுறது, இதுகளை கூட விரும்பல. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, எனக்கு 27வது ராவு காட்டப்பட்டது, நான் வந்தேன் உங்கள்கிட்ட சொல்லுவதற்கு, உங்க 2 பேருடைய பிரச்சனையால் அது எந்த சிந்தனையில் எடுபட்டு போயிட்டு, உங்களோட பிரச்சனையால. அது என்ன பிரச்சனை என்றா, அது என்ன பிரச்சனை? 2 சஹாபாக்களுக்கு இடையில வாய்த்தக்கம் வந்தது. கிதாபில் இருக்குது, ஒரு சஹாபி அபூ ஹதரத் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹதரத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு சஹாபி, மேலான ஒரு சஹாபி. ஆனா வறுமையில வாழ்ந்தவர். வறுமையில வாழ்ந்ததால் அவருக்கு கிடைக்க நேரம் கடன் எடுப்பாரு. கடன் எடுத்து கையில கிடைக்கிற நேரம் அந்த கடனை கொடுத்துட்டுடுவாங்க. இவங்க கடன் எடுத்தாங்க.
மற்றொரு சஹாபி ஹதரத்தே காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அபி ஹதரத் என்ற சஹாபி கடன் வாங்கினாங்க காப் பின் மாலிக் அவரிடத்துல. இந்த கடனை தாமதிச்சா குடுக கிடைக்கல. இப்பொழுது இது நோன்பு காலமாயிருக்கலாம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளி வாசலுக்கு வந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவிக்கு கடன் வாங்கின சஹாபி ஹதரத்தே அபு ஹதரத் அவங்களும் வந்தாங்க. இப்ப இது இவங்களை கண்டேக்கு இவர் கடன் தரணும் கேட்டான். காப் இப்னு மாலிக், ஏண்ட கடன் எங்க, கடனை தாங்க. அவருக்கு உரிமை ஒன்று இது கேட்கலாம். கடன் வாங்கின ஹதரத் அபு ஹதரத் சொன்னாங்க, கொஞ்சம் தாமதிங்க. இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில சத்தம் மேல போயிடுச்சு. ரெண்டு பேர சத்தம் மேல போயிடுச்சு. கேட்கிறாள், தாமதிக்கும்படி சொல்றவங்க. இந்த சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான சங்கையான அறைக்கு அந்த சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷஃப சிஜ்ர ஹுஜரத்தி, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அறையுடைய திரைய விலகி பார்த்தாங்க. ரெண்டு சஹாபாக்கள் பார்த்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு கொடுக்கல் வாங்கல்ல சத்தம் பேத்து கொண்டு போகுது. சொன்னாங்க அபு ஹதரத்துக்கு, அபு ஹதரத் நீங்க பேத்து கடனுக்கு நான் ஏற்பாடு செய்யுங்க. காப் இப்னு மாலிக் சொன்னா முடிஞ்ச அளவை மன்னிச்சிடுங்க. கடன் கொடுத்தவங்களுக்கு சொன்னா காப் இப்னு மாலிக் கொடுத்ததை நீங்க முடியுமென்றால் ஏதாவது மன்னிச்சுக்கோங்க. அவரு சொன்னாங்க நீங்க பேத்து கடனுக்கு நான் ஏற்பாடு செய்யுங்க. சொன்னாங்க அவர் எவ்வளவு தருவாரோ அவருடைய சக்திக்கு உட்பட்ட எவ்வளவு தருவாரோ அதை நீங்க எடுங்க, அடுத்ததை நீங்க மன்னிச்சிடுங்க. அவங்க ஒரு வறுமையானவங்க, கிடைக்கிற நேரம் கடனை கொடுக்கிறவங்க. இதுதான் நடந்த சம்பவம். இதாலதான் அந்த அதனுடைய மகத்துவத்தை செல்ல வந்த நேரத்தில் அது மறக்கடிக்கப்பட்டது. இதுல ஒரு விஷயத்தை செல்லணும்னா என்னது, சஹாபாக்கள் பள்ளிக்குள்ள மஸ்ஜிது நபவியில கடனை கேட்டாங்க. இதிலிருந்து உலமாக்கள் எழுதுறாங்க கடன் என்று அவருடைய உரிமை, கடன் எடுக்கிறது. அவருக்கு அதை எடுக்கிறதுக்கு எங்கேயும் கேட்கலாம், பள்ளியிலையும் கேட்கலாம். ஏண்ட கடன் எங்க, ஏண்ட உரிமையை கேட்டு பிடிக்கலாம். இரண்டாவது, எல்லா காலமாயிருந்தாலும் கடனை கொடுத்துடும். இதுலதான் வாய் தக்கம் போயிட்டு. இந்த காலத்துல கடன் எடுத்து கொடுக்காம அது ஒரு பிரச்சனை, அது முசீபத்துக்கு உண்டான வழி. சஹாபாக்களுடைய இந்த செயல் உம்மத்துக்கு ஹிதாயத், உம்மத்துக்கு வழிகாட்டல். இது அல்லாஹு தாலாவால செய்ய வச்சான். அல்லாஹு தாலாவால இது அவங்களோட வாழ்க்கையில செய்ய வச்சு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால இது கியாமத் நாள் வரையில் இந்த உம்மத்துக்கு படிப்பின் அல்லாஹ் வைத்தான். இது அல்லாஹ்வுடைய புறத்தால ஏற்பட்ட ஒன்று. சஹாபாக்கள் எல்லாம் வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, சஹாபாக்கள் அனைவரும் சொர்க்கவாதிகள். இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, சஹாபாக்கள் அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி அந்த தக்வால பாஸ் ஆவாங்க. இந்த சம்பவங்கள் உம்மத்துக்கு ஹிதாயத். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதிரி அதுக்கு பின்னால எங்கட நிலைமையில ஏற்பட்டால் இத நாங்க எப்படி உள்ளங்களை உடைக்கிறது, மனச புண்படுத்துறது,
இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொள்ளாம குறிப்பாக இந்த நாட்கள்ல நல்லா. அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஒரு மகத்துவமான நாட்கள் இருக்கிறது. அதனால இப்படி மகத்துவமான சங்கையான நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏனைய முந்தின 10 விட இதுல தன்னை தியாகம் அர்ப்பணிச்சு கொள்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அதுவும் ஹதீஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت كان رسول الله صلى الله عليه وسلم اذا دخل العشر شد مئزره وأحيا ليله وأيقظ أهله. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு செயல். ஒன்று, ஈமான் இருந்தால் எடுத்து நடக்கலாம். ஈமானுடைய உறுதி இதை எடுத்து நடக்கலாம். ஏனென்றால் என்ன ரமலானுடைய ஆரம்பிக்க போக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை பத்தி சொன்னாங்க. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் இந்த சங்கையான மாதத்துல ஃபர்தான நோன்பை பிடிப்பாங்களோ, எப்படி ஈமானன், இது எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின ஃபர்தான கடமை என்ற ஈமானோடு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனால வந்த ஒரு கடமைதான் கடமைகள் ஒன்றே இந்த புனித சங்கையான ரமதானுடைய மாதத்துல நோம்பு பிடிக்கிறது. அல்லாஹ் முன்னால வைத்து ஈமான். ஏன் இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய ஆரம்பத்திலே சொன்னாங்க. ஷாபானுடைய மாதம் ஆரம்பிக்க செல்லே ஒரு நாள் முன்னால சொன்னாங்க, மாலா யஸ்தக்பிலுக்கும் மாதா தஸ்தக்பிலூன் சொன்னாங்க. ஒருத்தர் வாராரு, சஹாபாக்கள் பின்னால திரும்பி பார்த்தாங்க. ஒருத்தர் வாராரு, சஹாபாக்கள் பின்னால திரும்பி பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, பின்னால யாரும் வரல, சங்கையான மாதம் உங்களை வந்து சேர இருக்கிறது. அதோட சொன்னாங்க, இந்த ரமலானுடைய மாத நோன்பு எப்படி என்றால் சாம ரமலான ஈமானன், ஈமானோட யாரு நோட்பாரோ, ஈமான் என்றா என்னது? அல்லாஹ்வுடைய ஒரு பயம், அல்லாஹு தஆலாவுடைய ஒரு அச்சம். அதனுடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் இந்த பரதான கடமையில நிறைவேற்றுவது. ஈமான்தாரிகள் முன்னுக்கு நிற்பாங்க. ஈமான் இல்லாதவங்களுக்கு நோம்பும் உண்டு, நோம்பு அல்லாத காலமும் உண்டு. சாதாரணமா குடிச்சு திண்டு கொண்டு திரும்பி கொண்டிருப்பாங்க. ஈமான இல்ல அவங்களுக்கு. இந்த நோம்ப நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சா இது ஈமான். அடுத்து இஹ்திசாப், அல்லாஹ் இந்த நோம்ப நோட்டால் எவ்வளவு நன்மையை தருவான். இந்த ரெண்டு விஷயத்தோட நோம்ப பிடிப்பாங்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னிக்கப்படும். நோம்புக்கு ஈமான் இஹ்திசாப், அல்லாஹ் தஆலா முன்னால வைத்து கணக்கு பார்த்து. இதே போல சகோதரர்களே, ஈமான் இருக்கும் என்றால் அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி கடைசி 10கள்ல அமல் செய்யறது மிச்சம் லேசி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னது? ஷத்த மிஸர், கடைசி 10 இந்த கடைசி 10 வந்தால் அருமை ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னது? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இடுப்பை இறுக்கமா கட்டிக் கொள்வார். இடுப்புடைய பெல்ட், அவருடைய இஷாரா என்னது? தன்னுடைய கீழ் ஆடைய உறுதியா கெட்டிக் கொள்வாங்க என்றால் இரவேல தன்னுடைய ரகசியமான தனிப்பட்ட அமலுக்காவின் தன்னை தயார்படுத்திக் கொள்வார். ஒரு உதாரணம், ஒரு ஆள் மரம் ஏற போகொள்ள என்ன செய்வாரு? ஆட கீழ் ஆடைய அது கலிசனாயிக்கலாம் உறுதியா கெட்டிக் கொள்வாங்க. ஏன்? ஒரு பெரிய ஒரு வேலையை போறாரு, பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை செய்ய போறாரு. அதே மாதிரி அன்பான சொல்ல, அதுக்கு நான் ஒப்பிடல,
மாற்றமாக இந்த ராவுடைய மதிப்பை வைத்து தன்னை மிச்ச கஷ்டத்தோட முன்னுக்காய் கொள்வான். அது பொழுது வருது அஹ்யா லைலஹு, அந்த 10 நாட்களுடைய ராவ உயிர்ப்பிப்பார்கள். உறுதியாக நின்று, தியாகத்தோட நின்று, அர்ப்பணிப்போட நின்று முழு ராவையும் அந்த 10 கடைசி 10 உயிர்ப்பிப்பார்கள். இது எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல். மூணாவது ஐகத அஹ்லஹு, வீட்டுடையவர்களையும் எழுப்பாட்டி விடுவார். அப்ப இந்த கடைசி 10ல 3 விஷயத்தில் ஈடுபடுவாங்க. ஒன்று, தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். இரண்டாவது, முழு ராவையும் உயிர்ப்பிப்பார்கள் அமல்களாக. மூணாவது, தன்னுடைய குடும்பத்தையும் அதுக்காக வேண்டி தயார் பண்ணுவதற்கான எழுப்பிவிடுவாங்க. செய்கன்பான சகோதரர்களே, 20 நாளும் போய்விட்டது. அதை நான் எனக்கு சேர்த்தா சொல்லிக் கொள்றேன். எப்படியோ 20 நாள் கடந்து பெய்தாச்சு. நாங்க பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த, ஆனா இது ஒரு சந்தர்ப்பம். அன்பான சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் தஆலா இத மாதிரி விடயங்களை நீண்ட காலத்துக்கு அடையிறதுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். அன்பான சொல், இது ஒரு சந்தர்ப்பம். ஒரு 10 நாள் இருக்குது. இத முன்னால வைத்து ஏனே நாட்கள்ல செய்யாததுகளை எங்கட ஈமான முன்னால வைத்து சேர்த்து நாம் முயற்சி செய்யும். நாங்க அமல் செஞ்சிப்போம் இரவுகள்ல, அதை விட கொஞ்சம் கூட செய்யுது. குர்ஆன் ஏதே ராவேல செஞ்சிருப்போம், அதை விட அதிகமா கொஞ்சம் இந்த 10ல செஞ்சு கொள்றது. ஒரு 2 பக்கம் மோதினால் இந்த 20ல ஒரு 3 பக்கம். சில சதகாக்கள் கொடுத்திப்போம், உதாரணத்துக்கு கொஞ்சம் கொடுத்தால் அதை விட ஒரு கொஞ்சம் இந்த 10 நாள்ல செஞ்சு கொள்றது. குறிப்பா நல்ல ஒரு சந்தர்ப்பம். மாஸ்டர், உங்களுடைய பள்ளி வாசலுடைய சங்கையான உலமாக்கள் இருக்கிறார்கள். பல தியாகங்களை மேற்கொண்டு அவங்களுடைய முயற்சி, அவருடைய அர்ப்பணிப்பு நாங்கள் அவங்களுக்கு பின்னால தொழுகிறோம். அவங்க இல்லை என்றால் பள்ளியும் அப்படியே இருளாய் போய்த்து. பள்ளியுடைய செழிப்புக்கு, பள்ளிவாசலுடைய நூறானியத்துக்கு, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய கட்டளையால உயிர்ப்பித்து நிக்கத்துக்கு அந்த சங்கையானவர்கள் தான் காரணம். அதனால இது யாசகம் என்ற அடிப்படையில இல்ல. உலமாக்கள் என்றவர்கள், அறிவை சுமந்தவர்கள், மிச்சம் கண்ணியமானவர்கள். அவங்க பஜார்ல இறங்கினால் வியாபாரிகள் பின்னே தான் நிக்கணும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதையும் தொடர்ந்துதான் உம்மத்துக்கு ஹிதுமத் என்ற பள்ளிவாசலுடைய நூறானியத் என்ற காரணத்தால அல்லாஹ் அந்த மக்களை அவனுடைய மாளிகையில வச்சிருக்கிறான். எங்கட கடமை அவங்களை நாங்க உள்ளத்தால சந்தோஷப்படுத்துறோம். அல்லாஹ் எங்களை தந்தத்துல அவங்களுக்கு ஒரு ஹக்க கொடுக்கிறது. யாசகம் இல்ல, கண்ணியமான முறையில். அன்பான சகோதரர்களே, எங்கட லாபத்துல, எங்கட வியாபாரத்துடைய லாபத்துல 100 ரூபாய் கிடைச்சால் ஒரு 10 ரூபாய் கொடுக்குறேன் தகுதியானவர்களுக்கு. லாபத்துல முதல்ல இல்ல, லாபத்துல 1000 ரூபாய் கிடைச்ச ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன். என்னையா போகுது, சேர்ந்து சாப்பிடுறது. அதுல எல்லாம் எவ்வளவு பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த 10 நாள நல்லபடியா கலிகத்தை தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இதுல எங்களுக்கு சம்பூர்ணமான ஈமான தந்தருவாயாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறைகள் எங்களை வழிகாட்டி தந்தார்களோ அதை காலத்திலும் எங்களோட வாழ்க்கையில நடக்கிறது நல்ல ஈமான தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மகத்துவமான இரவுடைய பரக்கத்தை எங்களுக்கும் எங்களோட குடும்பத்தை சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், இந்த வருடத்தை நாங்க கண்ணால கண்டது மாதிரி, இந்த மாதத்துடைய சங்கைய மகத்துவத்தை கண்டது மாதிரி எங்களோட வாழ்க்கையில நிறைய